அண்ணா ஐஏஎஸ் அகாடமி, சாதனையாளர்களின் சங்கம். இங்கே ஒன்றை செய்ய வேண்டியதை இப்போ செய்யலைன்னா உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய பெற்றோர்களுடைய கனவு மட்டும் வீணாவதில்லை, உங்களுடைய மூதாதையர்களினுடைய கனவுகளையும் உழைப்பையும் தியாகத்தையும் வீணாக்குகிறீர்கள் என்று அர்த்தம். எல்லா நலனும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க, படிப்பிலா நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலா நிறைந்த சுடுகாடுங்க, அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறிகாணாமல் நின்றபடி விழுந்து விடும். இளைஞர்களிலே 50% பேர் செல்போன் அடிக்டாவே ஆயிட்டாண்டாங்க. அவன் மனநல மருத்துவர்கிட்ட போகணுங்கிறான். நீங்கள் வாழ்க்கையிலே ஜெயிக்காமல் இருப்பதற்கு மூல காரணம், இங்கு அமர்ந்திருக்கின்றவர்களை நேரடியாக சொல்கின்றேன், நீங்கள் ஒரு நிமிடமானாலும் 7 மணி நேரமானாலும் யாரெல்லாம் செல்போனிலே நேரத்தை செலவு செய்கிறீர்களோ, செல்போனிலே நேரத்தை செலவு செய்வதை தவிர்த்து அதை உங்களுடைய படிப்பிலே புத்தகங்களின் பக்கம் திருப்பினீர்கள் என்றால், நாளைக்கு இங்கு இருக்கின்ற அத்துணை பேரும் இந்த மேடையிலே ஏறி உங்களுடைய வேலைக்குரிய உத்தரவை பெற முடியும் என்பது சத்தியம். நம்பிக்கைன்னு சொல்றாங்களே, என்ன எல்லாருக்கும் தான் நம்பிக்கை இருக்கு, ஆனால் எல்லாராலையும் ஜெயிக்க முடியலையே. ஒரு பறவை கூட மரக்கிளையிலே உட்காரும் போது கிளை முறிந்து விடுமே என்று அஞ்சுவதில்லை. காரணம், பறவை நம்பி இருப்பது தன்னுடைய சிறகுகளையே தவிர கிளைகளை அல்ல. கிளை முறிந்தால் பறவை பறந்துவிடும். தன் மீதே நம்பிக்கை வைக்காத ஒருவன், தன்னால் முடியாது என்று முட்டாள்தனமாக நினைக்கின்ற ஒருவன் எத்துணை தெய்வங்கள் மீது நம்பிக்கை வைத்தாலும் ஒருபோதும் அவனால் விமோசனம் பெறவே முடியாது. விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைப்பிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும். முடியாது என்று நினைத்து விட்டால் மூச்சு காற்றும் நின்றுவிடும். முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பெடுக்கும். தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும். இடையூறுகள் எரிந்து சாம்பலாகும். இது நிதர்சனமான உண்மை. நம்பிக்கைன்னா அதுதான். எல்லாரும் முயற்சிங்கிறாங்களே என்ன, எல்லாரும் உழைப்புங்கிறாங்களே என்ன. ஓட்டப்பந்தய மைதானத்திலே ஒருவன் வெற்றி கோட்டை குறைந்த நேரத்திலே கடக்கிறான் என்றால் அவன் பயிற்சி மைதானத்திலே அதிக வியர்வை சிந்தியவனாகத்தான் இருக்க முடியும். உங்களோடு படிக்கின்ற பெண் குரூப் 4ல் குரூப் 2ல் பாஸ் பண்ணி இன்னைக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்குன்னா, நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க கண் விழித்து படித்தவர்களாகத்தான் இருக்க முடியும். இதுதான் நிதர்சனம், மாற்று கருத்தே இல்லை. மகாத்மா காந்தியாக இருக்கட்டும், நெல்சன் மண்டேலாவாக இருக்கட்டும், ஸ்டீவ் ஜாபாக இருக்கட்டும், பில் கேட்ஸாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், இங்கே அமர்ந்திருக்கிறவர்களாக இருக்கட்டும், உசைன் போல்ட்டாக இருக்கட்டும், டெண்டுல்கராக இருக்கட்டும், உழைக்காமல் உயர்ந்ததாக வாழ்க்கையிலே எவனுக்கு பின்னாலும் சரித்திரம் இல்லை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் உழைப்பு. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவனின் வாசகம் மனித முயற்சிக்கு வள்ளுவன் தந்த மகா சாசனம். என்னுடைய முயற்சிகள் என்னை பல முறை கைவிட்டதுண்டு, ஆனால் நான் என்னுடைய முயற்சியை ஒரு முறை கூட கைவிட்டதில்லை. ஏன் தெரியுமா? முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதற்கு பெயர் முயற்சி அல்ல மாணவர்களே, முடியும் வரை செய்வதே முயற்சி. இருட்டு மனிதர்கள் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும், வெளியிலே உலகம் வெளிச்சமாகத்தான் இருக்கிறது. கடலிலே குதித்து ஒருவன் முத்தெடுக்காமல் திரும்பினால் கடலிலே முத்து இல்லை என்ற அர்த்தம் அல்ல, உன்னுடைய முயற்சியிலே குறைவு என்றுதான் அர்த்தம். உங்களுக்கு தெரியுமா, முத்துக்கள் மிதப்பதில்லை, அவை முழுகாமல் கிடைப்பதில்லை. மராத்தான் ஓட்டப்பந்தயத்தை பாருங்களேன், ஆரம்ப புள்ளியிலே கூட்டம் அதிகமாக இருக்கும். குரூப் 4க்கு பரீட்சையில் எழுதுகிறவங்கள பாருங்கள், கூட்டம் லட்சக்கணக்காக இருக்கும். நிறைவு புள்ளி காலியாகத்தான் இருக்கிறது. 100 வேலைகளோடு 200 வேலைகளோடு 1000க்கு உட்பட்ட வேலைகளோடு. ஜெயிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? தொடக்கத்தில் காட்டுகின்ற உற்சாகத்தை, இப்போ நான் பேசும்போது நாளைக்கே படிக்கணும்னு நினைப்பீங்கல்ல, 4 நாள் ஆனால் அதை மறந்துடுறதில்லை. தொடக்கத்தில் காட்டுகின்ற உற்சாகத்தை தொடர்ந்து காட்டுபவனால் மட்டுமே பந்தய மைதானத்திலே பரிசினை பெற முடியும். மராத்தான் ஓட்டப்பந்தயத்தை பாருங்களேன், நேரமும் தூரமும் கூட ஆக ஆக பந்தய மைதானத்திலிருந்து பாதி பேர் கலண்டுருவான். எவன் ஒருவன் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து ஓடுகிறானோ அவன் மட்டுமே வெற்றியை பெற முடியும். இதுதான் நிதர்சனம். சர்ச்சில் ஒரு கான்வகேஷனுக்கு கூப்பிட்ருக்காங்க. பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது 11 மணிக்கு கான்வகேஷன், 12 மணிக்கு முடியணும் கூட்டம். அவர் பிரைம் மினிஸ்டர் வர முடியல. அங்கெல்லாம் பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் இங்கெல்லாம் நம்ம சில அரசியல்வாதிகளுக்காக மணிக்கணக்காக உட்காந்துருக்கீங்களா, அது மாதிரிலாம் ஒருத்தனும் தான் நேரத்தை வீணாக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் நேரம் விலை மதிக்க முடியாதுன்னு.
மீட்டிங் ஆரம்பித்தா நடத்தி முடிக்க போகிறான். கடைசி 2 நிமிஷம் இருக்கும்போது சர்ச்சில் மேடையில் ஏறுறாரு. என்னடா இந்த நேரத்தில் வந்துட்டாருன்னு அந்த பிரின்சிபல், பெரிய யூனிவர்சிட்டி, அவர் சொன்னார், வந்துட்டீங்க, 2 வார்த்தை பேசிட்டு போங்க அப்படின்னு. அந்த நேரத்தை கூட அவர் உபயோகப்படுத்த விரும்பினார். நேராக அப்படி மைக்கு வந்தார். நெவர் கிவ் அப், நெவர் கிவ் அப், நெவர் கிவ் அப் அப்படின்ட்டு இறங்கி போயிட்டார். ஒருபோதும் உன்னுடைய முயற்சியை கைவிடாதே, ஒருபோதும் உன்னுடைய முயற்சியை கைவிடாதே, ஒருபோதும் உன்னுடைய முயற்சியை கைவிடாதேன்ட்டு இறங்கி போயிட்டார். கூட்டமே 1 நிமிஷத்தில் கூட்டத்தை தனதாக்கி கொண்டார். அதுதான் முயற்சி. நேரம். கடந்து போன காலத்தை விலை கொடுத்து வாங்கும் அளவிற்கு பணக்காரன் உலகத்திலே இதுவரை பிறக்கவில்லை. 1 கோடி ரூபாயை கொடுத்து கூட 1 மணி நேரத்தை விலைக்கு வாங்க எவனாலும் முடியாது. டைம் இஸ் ஃப்ரீ, பட் இட் இஸ் பிரைஸ்லெஸ். நேரத்தினுடைய அளவை விலை மதிக்கவே முடியாது, ஆனால் அது ஃப்ரீயாக கிடைக்குது. அதனால தான் நம்ம வீணாக்குறோம். யோசித்து பாருங்க, உண்மையா இல்லையான்னு. டுடே டைம் இஸ் மணி. நேரம் தான் உங்களுக்கு பணமே. இன்னைக்கு நேரத்தை யாரெல்லாம் பிரயோஜனப்படுத்துகிறாலும் அவெல்லாம் பணக்காரன். செல்ஃபோனில் நேரத்தை தொலைக்கிறவன்லாம் ஏழை, செல்ஃபோனில் வருமானத்தை வாங்குறவன்லாம் பணக்காரன். நம்ம அவனை பணக்காரன் ஆக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பணக்காரன் ஆகணும்னா என்ன செய்யணும்? நேரத்தினுடைய அருமையை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்தியர்கள் கடிகாரத்தில் மணியை மட்டும் பார்க்கின்றோம். அமெரிக்கர்கள் மணியோடு சேர்த்து நிமிடத்தையும் பார்க்கின்றார்கள். ஜப்பானியர்களும் ஐரோப்பியர்களும் நிமிடத்தோடு சேர்த்து வினாடியையும் பார்க்கின்றார். அதற்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய முன்னேற்றம் அமைகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை 70 ஆண்டுகள். 30 வருஷம் படிக்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, புள்ள பெற்றுக்கிறது, வேலை தேடுறது. மீதி 40 வருஷம். கடைசி 10 வருஷம் வயசான காலத்தில் நோய் நொடி ட்ரீட்மெண்ட்டு. நடுப்புற 30 வருஷம். ஒரு வருஷத்துக்கு 365 நாள். 30 வருஷத்துக்கு 10,950 நாள். 950 நாள் ட்ராவலில் போயிடும். 10,000 நாள், 5,000 நாள் தூக்கத்தில் போயிடும். மீதமுள்ள 5,000 நாட்களை ஒரு மனிதன் எப்படி உபயோகித்தான் என்பதை வைத்தே வாழ்க்கையிலே நீ பிறந்ததிலே அர்த்தம் உண்டா இல்லையா என்பதை இந்த உலகமே தீர்மானிக்கிறது என்பதை தயவு செய்து இந்த மேடையில் இருந்து நான் சொல்லுகிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். இதுதான் நிதர்சனம். ஒரு மாதத்தினுடைய அருமை குறை மாதத்தில் பிள்ளை பெற்ற பெண்ணுக்குத்தான் தெரியும், உனக்கு எனக்கும் தெரியாது. ஒரு வாரத்தினுடைய அருமை வார பத்திரிகை ஆசிரியருக்குத்தான் தெரியும். ஒரு பத்திரிகை ஒரு தொடர் எழுதிட்டு அடுத்த வாரம் உடனே வந்துடும். ஒரு மணியினுடைய அருமை குரூப் 1 பரீட்சையில் போய் நீங்கள் எழுதும்போது பரீட்சையில் உட்காந்து எழுதுறவனுக்கு தான் ஒரு மணியோட அருமை என்னன்னு தெரியும். ஒரு நிமிடத்தினுடைய அருமை 1 நிமிடத்தில் விமானத்தையோ அல்லது ட்ரெயினையோ கோட்டை விட்டவனுக்கு தான் தெரியும். ஒரு வினாடியினுடைய அருமை, 1 வினாடி கண்ணயர்ந்ததினால் விபத்திலே கையையோ காலையோ இழந்தவனை போய் கேட்டு பாருங்க. அந்த 1 வினாடிங்க, நான் ஒன்றும் சரியாக இருந்தேன்னா என் கையே போயிருக்காதுமா, காலே போயிருக்காதுமா. ஒரு மைக்ரோ செகண்டோட அருமை ஒலிம்பிக்கில் ஓடுற உசைன் போல்ட்டுக்கு தான் தெரியும். அது எத்தனை கோடின்னு உனக்கு எனக்கும் தெரியாது. அதுதான் நேரத்தினுடைய வலிமை. இதை தெரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு நானும் என்னுடைய மனைவியும் போயிருந்தோம். காரணத்தோடு சொல்கிறேன். 8:03க்கு ட்ரெயின். சுவிட்சர்லாந்தில் பேசிட்டு ஜெர்மனியில் கூட்டம். அடுத்த நாள் காலையில் ஒரு டிக்கெட்டு 44,000 ரூபாய், 2 டிக்கெட்டு 88,000 ரூபா. நான் காவல்துறை அதிகாரி, நேரத்தினுடைய அருமையை பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறவன். காலையில் சீக்கிரம் புறப்பட்டுட்டேன். வீட்டில் அழைச்சிட்டு போகிறோம்ல, நேரத்துக்கு புறப்பட முடியுமான்னு உங்களுக்குலாம் தெரியும் தானே. 5 நிமிஷம் லேட்டு. என்னங்க 5 நிமிஷம் தானே இப்படி படுத்துறீங்களே, இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா அப்படின்னு விட்டுட்டேன். வேகமாக நடந்து போனோம். எந்த இடத்துல தங்கி இருக்கிறோமோ அந்த இடத்துலேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு 3 நிமிஷத்தில் போயிடலாம். நாங்கள் 2 நிமிஷத்தில் போயிட்டோம். ஆனாலும் 4 நிமிஷம் லேட்டு. போய் பார்த்தா ட்ரெயின் இல்லை. அப்பா ட்ரெயின் வரலடா அப்படின்ட்டு உட்காந்துட்டோம். ஒரு 6 அடி உயரத்தில் ஒரு சுவிட்சர்லாந்து போலீஸ்கார் வந்தார். ஆர் யூ எ டிஃபென்ஸ் பர்சன் அப்படின்னா. நீ மிலிட்ரிக்காரனான்னு கேட்குறான். நோ ஐ எம் ஏ காப் அப்படின்னு. நான் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஏறினேன். ஓ ஆர் யூ அன் ஆஷியன் அப்படின்னு கேட்டான். என்னடா அவன் ஆஷியனான்னு கேட்குறான்னு என் ஒய்ஃப் சொன்னாங்க, அவன் கரெக்டாக தான் கேட்குறான், நம்ம கண்டம் விட்டு கண்டம் வந்திருக்கோம் அப்படின்னு. எஸ் ஐ எம் அன் இண்டியன். ஒய் யூ ஆர் அன்னெசரிலி வேஸ்டிங் யுவர் டைம்னா. ஏடா நம்மளே இவன் டைமை வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறானேன்ட்டு, ஐயோ நான் கரெக்டாக வந்துட்டேயா, உன் ட்ரெயின் நான் வரல, இந்தியாவை விட மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டேன் ஒரு வார்த்தை. உடனே அவன் சொன்னான், டிக்கெட்டை கொடுனான். வாங்கி பார்த்தான். கதை இல்லைங்க, நிஜம். டக்குன்னு ஒரு தட்டுனா அதில் சிசிடிவியில் ஓடுது. 4 நிமிஷம் லேட்டாக வந்தியாண்ணா. ஆமாண்ணா. இந்த ட்ரெயின் 1 மணி நேரத்துக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறது.
நீ 4 நிமிஷம் லேட்டாக வந்திருக்க, இப்போயே அது பாதி தூரம் போயிடுச்சியா ஜெர்மனிக்கு, வீணாக உட்காந்து வேஸ்ட் பண்ணாதையா நேரத்தை, ட்ரெயின் போயிடுச்சாங்கிறான். 1 லட்ச ரூபா போச்சு. திரும்பி ஒய்ஃபை பார்த்தேன், வேறு என்ன பண்ண முடியும்? சூட்கேஸ்லாம் எடுத்துகிட்டு பக்கத்தில் ஃப்ளைட் இருக்குது, அண்டர் கிரவுண்டில் போனேன்னா அதில் போனால் ஜெர்மனிக்கு ட்ரெயின் போகிற நேரத்துக்கு கூட ஒரு 10 நிமிஷம் லேட்டாக போயிடலான்னு கரெக்டாக சொல்கிறேன். அதையும் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு ட்ரெயினில் விட்டுட்டு ஃப்ளைட்டுக்கு போகலாம், 2 லட்ச ரூபா டிக்கெட்டு. படியிலேருந்து ஒருத்தர் வேகமாக ஏறினார். என்னடா இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, தமிழ்நாட்டுக்காரராக இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது, என்ன கமிஷனர் சார் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னாரு. சார் நீங்கள் என்ன தெரில, ஹைகோர்ட் ஜட்ஜு ஸ்ரீதர்னார். ஏன் இங்கே நிற்கிறீங்கன்னாரு. ஒன்றும் இல்லை சார் அப்படின்னா. சொல்கிறதுக்கு வைக்கான், ட்ரெயினை விட்டேன் சார்ண்ணே. இவ்வளவு தானே, நான் ஃப்ளைட்டே விட்டேன்னார். அவர் பொண்டாட்டி பிள்ளைங்களோட நிற்கிறாரு. நம்மளுடைய நேர மேலாண்மை எங்கே இருக்குது, அவர்களுடைய நேர மேலாண்மை எங்கே இருக்குது? காலையிலே படுக்கையை விட்டு யாரெல்லாம் சீக்கிரமாக எழுந்திருக்கிறீர்களோ அவர்கள் வாழ்க்கை என்ற ஓட்டப்பந்தயத்திலே ஒரு அடி முன்னால் வைக்கின்றீர்கள் என்பதை தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். காலில் போட்டிருக்க செருப்பு கடிச்சா எப்படி தூக்கி உதறி எரிஞ்சிருவோமோ, கடிக்கும்போது படுக்கையை விட்டு எழும்போது கண் விழித்தவுடன் படுக்கையை விட்டு எழ வேண்டும். அலாரத்தை 5 மணிக்கு வச்சுட்டு ஓங்கி தலையில் ஒரு அடி அடித்த, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலான்னா ஒளிஞ்ச. 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவர்கள் எருமை என்று சொல்லுவேன். நீங்கள்லாம் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. வாழ்க்கையினுடைய சூட்சுமமே காலையில் சீக்கிரமாக எழுவதில் தான் இருக்கிறது. அருமை நண்பர்களே, தோல்வியை கண்டு துவண்டு விடாதீர்கள். ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதி ஆவதற்கு முன் அடைந்ததெல்லாம் தோல்விகளே. மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் அதை கண்டுபிடிப்பதற்கு முன் 1000 முறை தோற்றார். 1 தடவை 2 தடவை 100 தடவை 200 தடவை அல்ல, 1000 முறை தோற்றார். அப்துல் கலாம் அவர்கள் ஏரோநாட்டிக் என்ஜினியரிங் படிச்சுட்டு ஏர்போர்ட்ஸில் வந்து அப்ளை பண்ணுறாரு. 23 வேலை காலியாக இருக்குது, இவர் மார்க் 24வது மார்க்கு. முதல் முறை அடைந்தது தோல்வி. ஏவுகணை, முதல் ஏவுகணை தோல்வி. தோல்வியை படிக்கல்லாக்கி வளர்ந்தவர்களும் உண்டு, வெற்றியின் சுமை தாங்காமல் வீழ்ந்தவர்களும் உண்டு. அது என்ன வெற்றியின் சுமை தாங்காமல் வீழ்றது? யுவர் மெரிட்ஸ் ஆர் ஜட்ஜ்டு ஒன்லி பை தி ரிசல்ட்ஸ் யூ ஹவ் ப்ரொடியூஸ்ட், நாட் பை தி எஃபர்ட்ஸ் யூ ஹவ் டேக்கன். நீ ஜெயிச்சாதான் வாழ்க்கையில் உன்னை பற்றி இந்த உலகம் பேசும். தோத்தவனை பற்றி நினைக்கிறதுக்கே நேரம் அந்த உலகத்துக்கு. ஏன்? ஓடுகின்ற குதிரையிலே ஜெயிக்கின்ற குதிரையை பற்றி மட்டுமே பேசுகின்ற உலகம் இது. நீ நிரூபித்தால் அங்கீகரிக்கப்படுவாய், நிரூபிக்காவிட்டால் நிராகரிக்கப்படுவாய். ஜெயிக்கும் வரை அமைதியாக இரு, ஜெயித்த பிறகு அடக்கமாக இரு. முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கமும் வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கமும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கெடுத்துவிடும். நானே உதாரணம். வெற்றிக்கு பின்னால் வர்ற மயக்கம் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கெடுத்து விடுங்கிறதுக்கு நானே உதாரணம். எப்படி தெரியுமா? இங்கே பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க, ஆண்களை விட பெண்கள் நிறைய பேர் படிக்கிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். பெண்களுக்காகவே ஒன்றை சொல்லி 2 நிமிடத்திலே முடிக்கின்றேன். அருமை மாணவிகளே, நீங்கள் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும்னு மாணவர்கள் தெரிஞ்சுங்க. அதில் women are trying to prove that women can do what men can do. Women were not created to do what men can do. Women were created to do what men cannot do. என்ன அர்த்தம்னா, பெண்கள் ஆண்கள் செய்வதை செய்வதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல. பெண்கள் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் ஆண்களால் செய்ய முடியாததையும் செய்வதற்காக படைக்கப்பட்டவர்கள் பெண்கள். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா. மனோன்மணியம் சுந்தரனார். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவினை கெடுத்தார். யார் அந்த மூடர்? ஆண்கள். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீதென்றெண்ணினோர் மாய்ந்து விட்டார், வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைக்கும் விந்தை மனிதர் தலைகவிழ்ந்தார். பாரதி. பெண்ணடிமை பேசும் இத்திருநாட்டில் மண்ணடிமை தீறுதல் முயற்கொம்பே. ஆணும் பெண்ணும் நிகரனக் கொண்டால் அறிவில் ஓங்கி வையம் தழைக்கும். எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளைகான் என்றெல்லாம் பெண்ணின் பெருமையை பேசிய பாரதி
யாதுமாகி நின்றாய் காளி என்று பெண்ணை தெய்வத்திற்கு ஒப்பிட்டான். அதோடு நிறுத்தவில்லை. பெண் என்பவள் குருட்டு ஆண்தனத்தால் தொட்டு உணர முடியாத அற்புத யானை, கண்டுணர முடியாத பேரொளி. அதனால் யாதுமாகி நின்றாய் காளின்னா. அதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி பெண்ணின் பெருமை என்று வாழ்க்கை துணை என்ற புத்தகத்திலே திருவி கல்யாண சுந்தரனார் தெரிவிக்க, ஆண் எனும் அரக்கனாக பிறப்பதை விட பெண் எனும் பெரும் தெய்வமாக பிறப்பதுவே மேல் என்று பதிவு செய்தார். இதெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் விட மிக முக்கியம், பெண்ணில் பெருந்தக்க யாவுள என்று அறத்துப்பாலிலே கேள்வியை எழுப்பிய வள்ளுவர் பெண்ணே பெருமையுடைத்து என்று பொருட்பாலிலே பதில் சொல்லி, பெண்ணில் பெருந்தக்கது இல், பெண்ணை விட பெருமையானது உலகத்தில் இல்லடா, காமத்துப்பாலிலே சொல்லி முடிக்கின்றார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு எல்லா ஆண்களும் தெரிஞ்சுக்கணும். அத்தி மலரும் அருங்காக்கை வெண்ணிறமும் கத்துப்புணல் மீன்பதமும் கண்டாலும் பித்தரே காணார் தெரியல் கடவுளரும் காண்பரோ மானார் விழியார் மனம். என்ன அர்த்தம் தெரியுமா? அத்திப்பூவை பார்த்துடலாமா, வெண்மை நிற காக்கையை பார்த்துடலாமா, மீன் நீரில் நீந்து போகிற தடத்தை கூட பார்த்துடலாமா. ஆனால் ஞானிகளுக்கும் தெரியாதான், கடவுளுக்கு தெரியுமா என்னன்னு சந்தேகமா. எது? மான் போன்ற விழிகளை உடைய மங்கையரினுடைய மனதை அறிந்தன், மனைவியினுடைய மனதை அறிந்தவன் உலகத்தில் எந்த மனிதனும் இல்லைன்றான். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு தாண்டா எல்லாம் தெரியும்னு. எவ்வளோ பெரிய முட்டாள் பாரு நம்ம. இதை எதுக்கு இந்த இடத்துல சொன்னேன் தெரியுமா? 3 முறை தங்கப்பதக்கம் பெற்றவனு நீங்கள்லாம் கை தட்டினீங்கல்ல, 4வது முறை நான் தங்கப்பதக்கம் பெறுவேன் என்று என்னை நம்பி இந்த தமிழக காவல்துறை அனுப்பியது. ஜம்முவில் நடந்துச்சு. புரிகிற மாதிரி சொல்லணும்னா 100 கஜ தூரத்தில் டார்கெட் இருக்கும், 6 ரவுண்டு ஃபயர் பண்ணணும். புல்லில் அடித்தா 5 மார்க், இன்னரில் அடித்தா 3 மார்க், அவுட்டரில் அடித்தா 1 மார்க். நான் தான் ஜெயிப்பேன்னு நினச்சிக்கிட்டு நான் போகிறேன். முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கமும் வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கமும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கெடுத்து விடும்னு சொன்னல. ஒவ்வொரு தடவை போட்டிக்கு போகும்போது நாக் அவுட் சிஸ்டத்தில் எல்லாரும் அவுட் ஆவாங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, பெண்களினுடைய திறமை என்ன என்று பெண்களும் உணர வேண்டும், ஆண்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். பிகைன் வுட்ஸில் என்னை ஒரு இன்டர்வியூ பண்ணான். துபாயிலேருந்து வந்து பேசிட்டு இறங்கினோன்னே 5 நிமிஷம் சொல்லிட்டு போயிட்டான். ராத்திரி 1 மணிக்கு கூப்பிட்டான். சார் ஒரே நாளில் 37 லட்சம் பேர் பார்த்துட்டாங்க சார். நான் 3 மில்லியன், நான் 3.7 மில்லியன். நான் உங்களில் சிலர் கேட்டிருக்கக்கூடும் மற்றவர்களுக்காக இந்த பதிவு. பெண்களுடைய திறமை என்ன என்று தெரிந்து கொள்வதற்காகவே இந்த பதிவு. ஒவ்வொரு தடவையும் ஒரு 1/2 மார்க் 1 மார்க்கு ஃபைனலில் நான் கூட வாங்கிடுவேன். நான் கோல்டு மெடல் வாங்குவேன். அச்சுதன் நாயர்னு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வருவார், கேரளாவிலேருந்து, நல்லா சுடுவார். அவர் சில்வர் மெடல் வாங்குவார். 4வது தடவை போகும்போது ஃபைனலுக்கு வந்தாச்சு. எங்கடா அச்சுதன் நாயர்னா அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். எனக்கு மகா மகிழ்ச்சி, நமக்கு போட்டியே இல்லை. ஒரு 6 அடி உயரத்தில் நான் கேரளாலேருந்து வந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர், என்னோடய பேர் அர்ச்சனா, நான் தாண்டா உன்னோட ஃபைனலில் சுட போகிறேன் அப்படின்னு நின்றுச்சு ஒரு பொண்ணு. நம்ம 3 தடவை ஜெயிச்சவன் நம்மளால் தோக்க முடியுமா என்ன? இந்த பொண்ணு தோக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு டாஸ் போடுவான். அதெல்லாம் வேண்டான்ட்டேன். நான் முதல்ல சுடுறேன் அப்படின்னு ஜட்ஜிகிட்ட கேட்டேன். அவர் நீ சுடுன்ட்டார். இந்த பொண்ணும் சுடுன்றுச்சு. 6 ரவுண்டு சுட்டான், 5 ரவுண்டு புல், 1 ரவுண்டு இன்னர். நல்ல ஸ்கோர், நீ தாண்டா ஜெயிப்பேன்னா எல்லாம் உட்காந்து. அந்த பொண்ணு அங்கேருந்து வந்துச்சு. ஒரே மூச்சில் 6 ரவுண்டு சுட்டுச்சு. 5 ரவுண்டு புல், 1 ரவுண்டு இன்னர். அந்த டார்கெட்டை போய் நான் பார்த்தா என்னுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது மிகவும் நெருக்கமாக, குரூப்பிங்னு சொல்லுவோம். எனக்கு பயம் வந்துடுச்சு. என்னடா தடவை இந்த பொண்ணு இப்படி சுடுது. ஜட்ஜு சொன்னார் 2 பேரும் ஈக்குவல் மார்க்கு, டாஸ் போட்டுடலாமான்னார். நான் உடனே எஸ்ன்னு. ஏன் தோத்தா டாஸில் தோத்தோன்னு சொல்லிக்கணும். அப்போவே எனக்கு அந்த எண்ணம் வந்துடுச்சு. நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிடும்ல. அந்த பொண்ணு அங்கேருந்து வந்துச்சு. மிஸ்டர் கலியமூர்த்தி, திஸ் இஸ் நாட் எ கேம் ஆஃப் சான்ஸ், திஸ் இஸ் எ கேம் ஆஃப் ஸ்கில். இது சீட்டு குளிக்க போட்டு எடுக்கிற விளையாட்டு இல்லைடா, திறமையை முடிவு பண்ணுறது. உனக்கு தைரியம் இருந்தாவா திரும்ப சுடலான்னு ஒத்துக்கிட்டேன். ஜட்ஜு 10 ரவுண்டு கொடுத்துட்டாரு. திரும்ப ஈக்குவல் ஆகிடக்கூடாது, டை ஆகிடக்கூடாது. உலகத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டு நான் ஒரே மூச்சில் 10 ரவுண்டை சுடுறேன். 9 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். என்னுடைய ப்ராக்டிஸில் கூட நான் அப்படி சுட்டது கிடையாது. தினம் 20-25 ரவுண்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்த காலகட்டம் அது. ஆனால் அந்த பொண்ணு ஒரே மூச்சில் 10 ரவுண்டு சுட்டுச்சு. 10க்கு 10 புல். நான் தோற்று போய்விட்டேன்.
முத்துக்குமாருங்க சொன்னதெல்லாம் கவர்மெண்ட் ரெக்கார்டில் ஜெயிச்சதெல்லாம் தானே வச்சுருப்பான். அதை சொல்கிறாரு. தோத்ததையும் சொல்கிறது தானே நியாயம். ஆனால் இனிமேல் தான் கிளைமேக்ஸு. அதனால தான் உங்கள்கிட்ட சொன்னேன். துப்பாக்கி தூக்கி கீழே போட்டேன். கோவத்தில் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு தூக்கி போகிறான். அந்த பொண்ணு தொடச்சி கொடுத்துட்டு எனக்கு ஒரு சல்யூட் அடிச்சிச்சு. பட்டு நான் எந்திரிச்சு, நீ ஜெயிச்சிட்டியம்மா, நாளில் உனக்கு சல்யூட் அடிக்கணும்னு நான் சல்யூட் அடித்தேன். அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொன்னிச்சு? கலியமூர்த்தி அவர்களே, என்னிடம் தோற்றதற்காக எப்படி கேட்குறீங்க பாருங்க. நீங்கள் துளி கூட வருத்தப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? நான் யார் தெரியுமா? 3 முறை உங்களிடம் தங்கப்பதக்கத்தை பறிகொடுத்த அச்சுதன் நாயரினுடைய மகள் நான் என்று. வேலைக்கு போங்க, அம்மா அப்பாவை கடைசி வரைக்கும் பார்த்துக்குங்க. இங்கே யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிமிஷம் சொல்லி முடிக்கிறேன். நான் 2 மாதத்துக்கு முன்னாடி 10 பாத்திரம் தேய்ச்சி தந்தையை இழந்த ஒரு தாய் இருக்கிற சொத்தை விற்று தான் பிள்ளைய சிங்கப்பூரில் வேலை வாங்கி கொடுத்து, உங்களுக்கு உங்கள் அம்மா அப்பா கஷ்டப்படுற மாதிரி வேலையை வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருச்சு. மொதல் 2 வருஷம் வந்துட்டு போனால், அடுத்த 2 வருஷம் பேசிக்கிட்டு இருந்தால், அப்புறம் வரவே இல்லை. ஒரு பேர பிள்ளைய பார்த்துட்டு செத்து போகிறேன்டா, கல்யாணம் பண்ணிக்கடா, உன் முகத்தை காமிச்சிட்டு போடான்னு இந்த தாய் அழுகுறாங்க. கதை இல்லைங்க, நிஜம். அங்கேருந்து வர்றாங்க. இது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத சப்ஜெக்டு, ஆனால் வாழ்க்கைக்கு மிக தேவையான சப்ஜெக்ட். அங்கேருந்து வந்தோடனே, நான் சொல்கிறத நீ கேட்டால் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், உன்னை சிங்கப்பூர் அழைச்சிட்டு போவேங்கிறான். நீ என்ன சொன்னாலும் கேட்குறாங்கிறான். பிள்ளை பாசம் கண்ணை மறிக்கிறது. 80 வயசு அந்த அம்மாவுக்கு. எல்லா சொத்தையும் விற்றுருந்தான். வீடு உட்பட மீதி இருந்த நிலம் எல்லாத்தையும் விற்றுருச்சு. பணத்தை கூட நான் வாங்கிட்டான். வேற எங்கேயும் இல்லைங்க, திருச்சியிலேருந்து புதுக்கோட்டை போகிற வழியில் வீடு. திருச்சி ஏர்போர்ட்டுக்கு காலையில் 7:30 மணிக்கு அம்மாவை, நீ வா, உன்னை சிங்கப்பூருக்கு அழைச்சிட்டு போய் நான் உன்னை அங்கே கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ பேர பிள்ளையை பார்க்கலான்னு தாயை அழைச்சிட்டு வரோம். 80 வயது மூதாட்டி. வந்தான். உள்ளே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வர்றேன்னு உட்கார வச்சுட்டு போகிறான். அந்த அம்மாவுக்கு சிங்கப்பூருக்கு டிக்கெட் அங்கே போய் எடுக்க முடியுமான்னு தெரியாது. அவ்வளோ பேதை பெண். 7:30 மணிக்கு போனால் 12:30 மணி வரைக்கும் வெளியில் வரல. இந்த அம்மா உட்காந்து பார்க்குது. ஏர்போர்ட்டில் வேலை பார்க்குற இமிக்ரேஷன் இன்ஸ்பெக்டர் பார்க்குறான். 5:30 மணி நேரமாக ஒரு அம்மா உட்காந்துருக்கு ஒரே இடத்துல. போய் ஏர்போர்ட் ஆஃபீஸர்கிட்ட சொல்கிறோம், பாவமாக இருக்குன்னு காஃபி வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க. அந்த அம்மா சொல்லுது, பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லில், என் பிள்ளை லைனில் நிற்கிறான், கூட்டம் அதிகமாக இருக்குது போல் இருக்கு, இந்த காஃபியை கொண்டு போய் அவனுக்கு கூட, பசி தாங்க மாட்டாங்க. பேர் என்னன்னு கேட்டுட்டு போய் சாட்டை பார்க்குறாங்க. 11:30 மணிக்கே சிங்கப்பூர் போய் சேர்ந்துட்டான். அவனுக்கு கல்யாணம் ஆகி ஏற்கனவே 2 பிள்ளை இருக்கு. பெற்ற தாயை ஏமாற்றி விட்டு, அத்துணை சொத்தையும் அபகரித்து விட்டு, ஏர்போர்ட்டில் நடுத்தருவில் விட்டுட்டு போயிட்டான். ஆட்டோ எடுத்துகிட்டு போய் அந்த அம்மா தன்னுடைய வாழ்க்கையை எப்படி முடித்து கொண்டாள் என்றால் நீங்கள் யாரும் தாங்க மாட்டீர்கள். இதற்காகவோ உங்களை இப்படி படிக்க வைக்கிறார்கள்? உங்களுடைய தாயெல்லாம் எப்படி கஷ்டப்பட்டு படிக்கிறாங்கன்னு கை தட்டினீங்களே. தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே. மாதா வயிறெறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், கொன்றைவேந்தன். முத்துக்குமார் எங்கள் அம்மான்னு அறிமுகப்படுத்தினார். அவ்வளவு மகிழ்ச்சி எனக்கு. பெற்ற தாயை அழைத்து கொண்டு இத்தனை பெரிய கூட்டத்திலே அறிமுகப்படுத்துகிறாரே. உண்மையிலே இந்த பையன் நல்ல பையில வளர்ந்துருக்கிறதுக்கு ஒரே காரணம் அவங்க அம்மான்னு அப்போவே நினச்சிட்டு இதை பேசணும்னு முடிவு பண்ணிட்டேன். பத்து மாதம் உன்னை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று உனக்கு வேண்டியதை உண்டு, தனக்கு வேண்டியதை வெறுத்து, உனக்காகவே நீ பிறப்பதற்கு முன்பே இறைவனிடத்திலே உனக்காக இறைவனிடத்திலே வேண்டிய, பிறப்பதற்கு முன்பே ஒரே ஒரு உன்னதமான ஜீவன் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது உன்னை பெற்ற தாயை தவிர வேறு யாரும் இல்லை. இதை கூட புரிஞ்சுக்கலன்னா, என்னுடைய தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது. நபிகள் நாயகம், என்னுடைய நல்ல குணங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னை பெற்றெடுத்த தாயே ஆபிரகாம் லிங்கன். நீங்கள் சூடிடும் மணிகள் அவர்கள் வியர்வையின் துளிகள். தாயினுடைய உழைப்பிலே வளர்கிறோம், தந்தையினுடைய வியர்வையிலே உயர்கிறோம். ஓலை குடிசையிலே ஒழுகும் மழை நீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறாள். நாம் நனைந்திருப்போம் மழை நீரால் அல்ல, தாயினுடைய கண்ணீரால். தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை, தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை. தயவு செய்து மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள்.
கொஞ்சம் வேலைக்கு போயிட்டா நான் யார் தெரியுமா? அம்மாட்ட. நீ யாரு? உன்னுடைய உடலிலே ஓடுகின்ற இரத்தம், சதை, உயிர், உடல் அத்துணையும் அந்த பெற்றோர்கள் போட்ட பிச்சை என்பதை கடைசி வரை மறந்து விடாதீர்கள். அதானே உண்மை. கண்ணை விளக்காக்கி, கையை தொட்டிலாக்கி, இரத்தத்தை பாலாக்கி வளர்ப்போள் உன்னுடைய தாய். உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று உணரீரோ, உணர்ச்சி கட்டீர் என்பான் பாரதி. உண்டா இல்லையா? யோசித்து பாருங்கள். தாய் தாண்டா தெய்வம்டான். கண்ணால் பார்க்கின்ற தெய்வம் தாய். தாய் அசல், தெய்வம் அதன் நகல் என்பேன். தெய்வத்தை நாம் நேரில் பார்த்ததில்லையே. நேரில் பார்க்கின்றவள் தாய் தானே. பூமிக்கு அடியிலே இருக்கின்ற நீரானது கிணற்றின் மூலம் முகம் காட்டுவதைப் போல, பசுவினுடைய உடலிலே இருக்கின்ற பாலானது மடிக்காம்பின் மூலம் சுரப்பதைப் போல, இறைவன் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க முடியாது என்ற காரணத்தினால் தாயை படைத்தான். கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் கூட 2ஆம் உலகப் போருக்கு பின் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு இறக்க வேண்டும் என்று நினைத்த போது தாயினுடைய புகைப்படத்தை மார்பிலே வைத்தபடி சுட்டுக்கொண்டு இறந்து கிடந்தான் என்கிறது வரலாறு. இதே பூம்புகாரிலே சோழ பேரரசனுக்கே கடன் கொடுக்கும் அளவிற்கு பணக்காரர் பட்டினத்தார். அத்துணை சொத்தையும் தூக்கி எறிந்து விட்டு துறவு கோலம் பூணுகின்றார். மக்கள் மறிக்கின்றார்கள், கவலைப்படவில்லை. மனைவி மறிக்கின்றால் கவலைப்படவில்லை. பெற்ற தாய் வந்து நிற்கின்றாள், அப்படியே நின்றார். தாயே, உன்னுடைய கருத்தை நான் தெரிந்து கொண்டேன். உன்னுடைய ஒரே பிள்ளை நான். உனக்கு ஈமக்கிரியை செய்யாமல் இந்த பட்டினத்தான் பூம்புகாரை விட்டு போக மாட்டான். இது சத்தியம் என்று சத்தியம் செய்து கொடுத்தவர் சத்திரத்திலே தங்கி பிச்சை எடுத்து உண்டார். தாய் இறந்த செய்தியை கேட்டு பதறியடித்து சுடுகாட்டிற்கு ஓடிய பட்டினத்தார் தாயினுடைய உடலை பச்சை வாழை மட்டையிலே வைத்து ஞான நெருப்பால் எரித்து உருகி உருகி பாடிய பாடல்களில் 4 மட்டும் பதிவு செய்து முடிக்கின்றேன். தமிழ் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பைகளன்ற போதே பரிந்தெடுத்து செய்ய 2 கைப்புறத்திலேந்தி கனகமுளை தந்தாலை எப்பிறப்பில் காண்பேனினி. பெற்று வளர்த்து பாலூட்டி சீராட்டி வளர்த்த தாயே, செத்து போயிட்டிய உன்னை எப்போ பார்ப்பேன்? முந்தி தவம் கிடந்து 300 நாள் அளவும் அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து என்னை பெற்ற தாயார் தனக்கோ எரிய தளல் மூட்டுவேன். அம்மா மேலே எப்பற நெருப்ப வைப்பேன்? வட்டிலிலும் தொட்டிலிலும் மார்மேலும் தோல்மேலும் கட்டிலிலும் வைத்தென்னை காதலித்து முட்டை சிறகிலிட்டு காப்பாற்றும் தாய்க்கோ விறகிலிட்டு தீ மூட்டுவேன். விறகுல கூட நெருப்பு வைக்க முடியாதுடா, உள்ள அம்மாலாம் இருக்கு. அரிசியோ நான், அம்மா கொஞ்சிறாங்களாம் பிள்ளைய, அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவிய பூ மானே என்று அழைத்த தாய்க்கு அள்ளி இடுவது அரிசியோ கொள்ளிதனை வைத்தேனோ கூசாமல். முன்னை இட்டத்தை நிறைய பேர் கண்ணை தொடக்கிறீங்க, நான் பார்க்குறேன். எது நெகிழ்வானதோ அதுவே மகிழ்வானது. முன்னை இட்டத்தி முப்புறத்திலே பின்னை இட்டத்தி தென்னிலங்கையில் அன்னை இட்டத்தி அடிவயிற்றிலே யானும் இட்டத்தி மூழ்க மூழ்கவேன்னர். நினச்சி பாருங்க, ஒரு தாய் எப்படிப்பட்ட உயிர். எப்படியெல்லாம் நாம் புறம் தள்ளி விடுகின்றோம் வேலை கிடைத்த பிறகு. ஒருபோதும் அந்த தவறை செய்யாதீர்கள். 360 பயணிகளை சுமந்து கொண்டு ஒரு விமானம் மத்தியதரை கடலிலே 35,000 அடி உயரத்திலே பறந்தது. ஒரு மாதத்திற்கு 2 வெளிநாடுகளுக்கு சென்று உரை நிகழ்த்து போவோம். நான் நடந்தது என்ன தெரியுமா? திடீரென்று வெடிச்சத்தம், புகை மண்டலம். காக்பிட்டிலிருந்து பைலட் வந்து என்ஜின் ஆஃப் ஆயிடுச்சுங்கிறான். கதை இல்லை, நிஜம். மரண ஓலம். துணை விமானி மட்டும் விடாமல் முயற்சி பண்ணுறான் என்ஜின் ஆன் பண்ணுறதுக்கு. புவியீர்ப்பு விசையில் ஆடி ஆடி கடலில் விழுவுறதுக்கு விமானம் வந்துட்டு இருக்கு. 360 பேர் உள்ள, எல்லா நாட்டுக்காரனும். 20,000 அடி 10,000 அடி. திடீர்னு துணை விமானி கத்துறான், க்ரீன் லைட் எரியுதுன்னு. விமானி காக்பிட்டுக்குள்ளே போய் உட்கார்றதுக்கு முன்னாடி சொல்கிறான், எல்லோரும் லைஃப் ஜாக்கெட்டை போட்டுங்க, கடலில் உள்ள போகிறோம், கொஞ்சம் நேரம் மிதப்போம், உதவி வந்தால் பிழைப்போம், இல்லைன்னா சாவோங்கிறோம். எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. லைட் எரியுதுன்னு உள்ளே போய் ஆன் பண்ணுறான், என்ஜின் ஆன் ஆகிடுச்சு. தண்ணீரை தொட இருந்த விமானத்தை மீண்டும் மேலே ஏற்றி எமர்ஜென்சி லேண்டிங்னு பக்கத்து நாட்டில் தரையிறக்கிறான். எல்லாரும் உயிரை கையில் பிடிச்சிட்டு வெளியில் வரும்போது பத்திரிகை துறை நண்பர்கள் கேட்குறாங்க, இறப்பினுடைய விளிம்பை தொட்டு விட்டு வந்தீர்களே, கடைசியாக என்ன நினச்சிங்க? ஒருத்தன் நாட்டை சொல்கிறான், வீட்டை சொல்கிறான், பேங்க் பேலன்ஸை சொல்கிறான், மனைவியை சொல்கிறான். என்னுடைய பிள்ளைகளுக்கு இன்னும் வேலை கிடைக்கவில்லை, என்னுடைய பெண்ணுக்கு இன்னும் திருமணமாகவில்லை, என்னுடைய பிள்ளைகளை அனாதையாக விட்டுவிட்டு நான் இறக்கப் போகிறேனே, என்னை பற்றி கவலைப்படவில்லை,
என் பிள்ளைகளை பற்றி நான் கவலைப்பட்டு இறக்கப் போகிறேனே என்று கதறி கதறி அழுத 11 பேரும் இந்திய தந்தைகள் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும். இந்த அண்ணா ஐஏஎஸ் அகாடமியானது ஒரு வளமான நிலம் என்பதை தெரிந்து கொண்டு நான் இங்கே வந்தேன். வளமான நிலத்திலே விழுகின்ற விதைகள் ஆலமரமாக வளரும் என்பதில் கிஞ்சித்தும் சந்தேகமில்லை. விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. நான் இதுவரை உங்களிடம் சொல்லியது அத்துணையும் வார்த்தைகள் அல்ல, அத்துணையும் விதைகள். அமைதி காத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என்னை அழைத்து பேச வாய்ப்பு கொடுத்த முத்துக்குமாருக்கும் காமராஜுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எத்தனையோ உலக மேடைகளில் ஒலித்த உங்களுடைய பேச்சு இன்று எங்களுடைய மாணவர்களிடையே ஒலித்திருக்கிறது. நிச்சயமாக அது ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எள்ளளவும் சந்தேகம் இல்லையா. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணா ஐஏஎஸ் அகாடமி, சாதனையாளர்களின் சங்கம்.